ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகுருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் குருநாதர் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புத்தகத்துல இருந்துதான் தொடர்ந்து கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 46வது வாரமாக நம்ம திரு ஏஎஸ் பிரசாத் அவர்களுடைய அனுபவத்தை கேட்டுருக்கோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அவருக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னும் ஆச்சாரியாள் அனுகிரகத்தினால அது எப்படி ஒரு அபூர்வமான பயங்கரமான நிகழ்ச்சி அபூர்வமான நிகழ்ச்சியா மாறியது அப்படிங்கறத தான் அவர் நம்மோட பகிர்ந்துருக்கார். போன வாரம் அந்த பிரபல ரவுடி இவரை செக் புக்கோட கடத்திட்டு போயிட்டார் அப்படிங்கறத கேட்டோம் இல்லையா? இப்ப தொடர்ந்து கேட்க போறோம். பயங்கரமான ஆயுதங்கள். அவர் கொஞ்சம் பயப்படுறார். அதை பார்த்துட்டு சரி நம்ம கண்டிப்பா ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஆனாலும் அவருக்கு நாம அல்லும் பகலும் நினைத்து வழிபடும் ஸ்ரீ குருநாதர்கிட்ட முழுமையா நம்ம சரணடைஞ்சுடுவோம். அவரால் மட்டும்தான் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு மனசு முழுக்க அவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ குரு பாகிமா அப்படிங்கிற அந்த தாரக மந்திரம் தான். அந்த தாரக மந்திரத்தை அவர் சொல்லிண்டே போயின்னு இருக்கார், விடாத சொல்லின்னு போயின்னு இருக்கார். கொஞ்ச தூரம் போனதும் அவர்களோட இடத்தை அடைஞ்சுடுறா அந்த ரவுடிகள்லாம். அடைஞ்சதும் அவ என்ன பண்றா, கொஞ்சம் கூட இவருக்கு அவகாசம் கொடுக்காம இவரோட நெற்றி பொட்டுல துப்பாக்கிய வச்சு அழுத்தி 20 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி இப்ப கையெழுத்து போட்டு கொடு, போடலைன்னா நீ இங்கிருந்து உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்ற. இது எப்ப நடக்கிறதுன்னா அவருக்கு திருமணமாகி ஒரு 6 மாசத்துல நடக்கிறது. அவருக்கு மனசு முழுக்க அவருக்கு பயம், ஸ்ட்ரெஸ் அவ்வளவு தாங்க முடியாம. ஆனாலும் அவர் கொஞ்சம் கவலைப்படாம இருக்கார். ஏன்னா என்னோட குருநாதர் இருக்கும்போது நான் எந்த பிரச்சனையும் என்னால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அந்த சமயத்துல புத்திசாலித்தனமா கையெழுத்து போடுறது ஒண்ணுதான் வழி. அதனால கையெழுத்து போடுறதுக்கு தயாராகிட்டார். கையெழுத்து போட போறார். போடலைனாலும் வேற விதமான பிரச்சனைகள்லாம் வரும். முதல்ல அதுல இருந்து தப்பிச்சுடுவோம், மீதியை அப்புறமா பாத்துக்கலாம், ஆச்சாரியால் மீதி எல்லாம் நமக்கு பாத்துப்பா நம்மளோடது அப்படின்னு என்ன பண்றாரு அவர் செக்ல சைன் போடுறதுக்கு போகும்போது டேட் எழுதணும் இல்லையா செக்ல. அப்போ மனசுக்குள்ள ஆச்சாரியாலோட ஒரு குரல் கேட்கறது, செக்ல அக்டோபர் 1ஆம் தேதிக்கு அப்புறமா தேதி போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு தோணுது. அதனால அவர் என்ன பண்றார், அக்டோபர் 1ஆம் தேதிக்கு டேட்டை போட்டு செக் கொடுத்துடுறார். செக்க வாங்கிட்டதும் இவரை விட்டுடுறா அந்த ரவுடிகள்லாம். இவர் வந்துடுறார். 15 நாள் ஆயிடுறது. எவ்வளவு பெரிய தொகை, இதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி எதிர்கொள்வது, யார்கிட்ட சொன்னாலும் இதுக்கு விடுவு கிடைக்காது, என்ன பண்றது, ஒரு குழப்பம். அப்பதான் அவருக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு பீதி. அந்த சமயத்துல அன்னைக்கு காலம்புற அவர் பூஜை பண்ணும்போது அவருக்கு ஆச்சாரியால போய் பார், உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப தோணிண்டே இருக்கு அவருக்கு. உடனே கிளம்புறார் அவர்.
என்னைக்கு கிளம்புறாருன்னா செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி கார்த்தால வெஸ்ட் கோஸ்ட்ல கிளம்புறார். குருநாதரை தரிசனம் பண்றதுக்கு சிங்கேரிக்கு போயாச்சு. அப்போதான் அந்த எதிர்பாராத பேரதிசயம் நடக்கிறது. என்னன்னா செப்டம்பர் 28ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு சென்னையில அடையாருக்கு பக்கத்துல அந்த பிரபல ரவுடி போலீஸால என்கவுண்டர்ல சுட்டு வீழ்த்தப்படுறான். அது 28 சாயங்காலமே நடந்துடுறது. இந்த செய்தி அவருக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி மேங்களூர் போயிடணும் இல்லையா, வெஸ்ட் கோஸ்ட் மேங்களூர்ல இருந்து நம்ம சிங்கேரிக்கு போகணும். மேங்களூர்ல இருந்து அவர் சிங்கேரிக்கு போகும்போது பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிறார். நான் எந்த விஷயத்துக்கு தீர்வு காண ஆச்சாரியாலிடம் சென்றேனோ அதற்கான தீர்வை நான் சிங்கேரி போறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆச்சாரியால் கொடுத்துட்டார் அப்படின்னு சிங்கேரிக்கு போய் நடந்ததெல்லாம் குருநாதருக்கு சொல்லி அழறார். நமஸ்காரம் பண்ணிட்டு கதறி அழறார். அப்படியே என்னை காப்பாத்தி அந்த கருணாமூர்த்தி ஆபத் பாந்தவர் அமைதியா இருக்கார். அவர் சொல்றார், அம்பாள் உனக்கு எத்தனையோ பெரிய மிராக்கள் பண்ணி உன்னை காப்பாத்திட்டா. இது போல அடுத்தது வராமல் இருக்கிறதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன் உனக்கு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதமும் கொடுக்கிறார் ஆச்சாரியார். நான் குருவோட அருளால என்னுடைய தொழிலில் உயர்ந்த நிலையை அடைஞ்சு என் மனைவியோடையும் என் குழந்தைகளோடையும் சென்னையில சொந்த வீடு வாகனம் இப்படிப்பட்ட வசதிகளோட வாழ்ந்து வந்துருக்கேன் அப்படின்னா இதோட அத்தனைக்கும் அடிப்படை காரணம் என்னோட குருநாதரின் ஆசீர்வாதம் மட்டும்தான், என்னோட முயற்சி எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட ஒரு கருணை தன்னுடைய பக்தர் மேல ஆச்சாரியாளுக்கு இல்லையா? எவ்வளவு பெரிய ஆபத்து! கடத்தி கொண்டு போறதெல்லாம் நம்ம சினிமாலதான் பார்த்திருக்கோம். நம்ம நேர்ல நம்ம பார்த்தது கிடையாது. கடத்திட்டு போய் இந்த மாதிரி மிரட்டுறதெல்லாம். இது எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து ஆச்சாரியாள் அவரை காப்பாத்திருக்கான்னா அதுக்கு வார்த்தைகள் ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? எதுவுமே இல்லை இல்லையா? அடுத்ததா நமக்கு தன்னோட இத பகிர்ந்துக்க போறவர், அனுபவத்தை பகிர்ந்துக்க போறவர் மகாதேவன். தென்காசியில இருந்து அவர் பகிர்ந்துக்க போறார். வார்த்தையே பேச வரமாட்டேங்கிறது, அழுகதான் வருது. அவர் சொல்றார், அவளோட குடும்பம் பரம்பரையாக ஆச்சாரியாள் சிங்கேரி ஜெகத்குருவின் பொற்பாதங்களை போற்றி அன்னை சாரதாம்பாள வழிபட்டு வருபவர்கள். குரு அருளால அவளுக்கு தென்காசியில பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்கு. அவளுக்கு போக்குவரத்து மிகுந்த திருநெல்வேலி குற்றாலம் சாலையில அந்த பெட்ரோல் பங்க் இருக்கிறதுனால, நல்ல இடமா அமைஞ்சிருக்கிறதுனால அவளோட தொழில் ரொம்ப சிறப்பா நடந்து கொண்டிருக்கு. 2 வழி பாதையாக இருந்த அந்த இடத்துல எப்போதும் வாகனங்கள்லாம் வந்துண்டும் போயிட்டும் இருக்கும் எப்போதும். இப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு ஒரு சோதனை வருது அவருக்கு. அந்த தெருவே, அதாவது அது அது ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கிற இடம் போல இருக்கு. மெயின் ரோடு இல்ல, ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கிற இடம் போல இருக்குது. அந்த தெருவுல போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கு அப்படின்னு அரசு அதிகாரிகள் அந்த தெருவை ஒரு வழி பாதையா மாத்திட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, வாகனங்களோட போக்குவரத்து ரொம்பவும் குறைஞ்சு போயிடுச்சு. வாகனங்கள் குறைஞ்சு போயிடுச்சுன்னா அவ பங்குக்கு வரும் வாகனங்களோட எண்ணிக்கையும் கணிசமா குறைஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி குறையறது, வருமானம் பாதிக்கப்பட்டு பெட்ரோல் பங்க் கிட்டத்தட்ட மூடப்படும் நிலைக்கு வந்துடுச்சு. நிறைய வாகனங்கள் போக்குவரத்து இருந்தாதான் வழியில பெட்ரோல் இல்ல டீசல் போடுறதுக்கு பங்குக்கு வருவா இல்லையா? இப்படி திடீர்னு பாதையை தடை செஞ்சா என்ன பண்றது? பல அதிகாரிகளிடம் புகார் செய்கிறார், மனு கொடுக்கிறார். ஆனா எந்த விதமான பதிலும் அவருக்கு கிடைக்கல. ஆச்சாரியாள்கிட்ட தான் போய் நிக்கிறார். ஆச்சாரியாள்கிட்ட போறார், சிங்கேரிக்கு கிளம்புறார். ஆச்சாரியாள்கிட்ட போய்
அவர் கஷ்டத்தை சொல்றார். சுவாமி, நான் பங்க மாத்த கூட முடியாது. நியாயமான முறையில வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன். இனி நான் என்ன பண்ணுவேன்? நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்றார். அப்போ சிரிக்கிற ஆச்சாரியாள் அவரை பார்த்து, நான் என்ன அரசாங்கமா? விதிமுறைகளை எல்லாம் மாத்துறதுக்கு? இருந்தாலும் நீங்க அரசாங்கத்திடம் கேட்டு முயற்சி பண்ணுங்க. நான் ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். ஆச்சாரியால் ஆசி சொல்றார். கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஆச்சாரியால் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு இல்லையா? அதனால இவரும் இவர் குடும்பத்தாரும் நிச்சயமா குருநாதர் விட்ட வழி நல்ல வழியா தான் இருக்கும் அப்படின்னு ஊருக்கு வரா. இவ வந்து ஒரு மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள அந்த அதிசயம் நடக்கிறது என்னன்னா, போக்குவரத்து அதிகாரிகள் ஏதோ ஒரு காரணத்தினால மிகவும் சுறுசுறுப்பாக ஆட்டோமேட்டிக் டிராபிக் சிக்னல்களை ஊரெல்லாம் நிறுவரா. போக்குவரத்தை கட்டுப்படுத்த அவைகளே போதும் இல்லையா? அதனால இவாளோட தெருவை மறுபடியும் 2 வழி பாதையாக்கி இவருக்கு அனுகூலம் பண்ணிட்டா. இத அவ எதிரே பார்க்கல. பழையபடி வாகன போக்குவரத்து அதிகரிக்கிறது. பெட்ரோல் பங்குக்கு வரும் வாகனங்களோட எண்ணிக்கையும் உயர்ந்து போறது. வியாபாரமும் முன்னாடி போல நல்லபடியா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது வல்லவோ நம்முடைய குருநாதரின் அருள் இல்லையா? அவரே இன்னொரு அனுபவத்தை நம்மோட பகிர்ந்துக்க போறார். அது என்ன அனுபவம் அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குரு பாகி. ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம். ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம் சரணம்.